சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு திருமுறை நிகழ்விலே 7வது திருமுறையின் 83வது பதிகம். இது ஆரம்பத்திலேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா திருவாரூர் அப்படின்னு தலைப்பு, என் கையில இருந்த பதிப்புல திருவாரூர்னு தலைப்பு இருந்தது. ஆனா இன்னொரு சில நேரங்கள்ல எனக்கு ஏதாவது இந்த இடத்துல இன்னும் தெளிவா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இன்னொரு பதிப்பு தேடுவேன். அதுல பார்த்தா கச்சிய கம்பம்னு இருக்கு. அப்ப எது திருவாரூரா கச்சிய கம்பமா என்ன தலம் அப்படின்னு பார்த்தா இன்னும் 2-3 பார்த்தா அதாவது 2 சமமா இருக்கு. இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு. அப்புறம் பதிகம் எந்த இடத்துல அவர் பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரத்துல அவருக்கு இடக்கண் கிடைக்குது இல்லையா, அந்த கண் பெற்று சந்தோஷமா காஞ்சிபுரத்தை வணங்கி விட்டு அப்புறம் அடுத்தக்கல உடனே நினைக்காரு திருவாரூர் பெருமானை நான் பார்க்காம இருக்க முடியுமா, அவரை எப்படி பார்க்கணும்ல அப்படின்னு காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்பும் போது இந்த பதியத்தை பாடிட்டு வர்றாரு. அதனால அவர் காஞ்சிபுரத்துல இருந்து பாடினாருங்கிற அதான் காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பும் போது பாடினாருங்கிறனால சில பதிப்புல காஞ்சிபுரம்னு போடுதாங்க. என்று கொள் எய்துவதே, பெருமானை எப்ப போய் பார்ப்பேன், ஆரூர் பெருமானை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஆரூரை பற்றி தான் அந்த பதியம் பூரா பாடியிருக்காரா. அதனால இது திருவாரூர் அந்த தொகுப்புலையும் சேர்ந்துருது. அதனால காஞ்சிபுரம்னு நீங்க வச்சிருக்க பதிப்புல இருந்தாலும் அது சரியானதுதான், திருவாரூர்னு இருந்தாலும் அது சரியானதுதான். ஆக முதல்லயே நம்மளை ஒரு சின்ன கலக்கிட்டு தான் சுந்தரர் பதிகத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் சுவாமிய ஆரூர்ல இருக்கிற சுவாமிய போய் பார்க்கணும். எல்லா இடத்துலயும் இருக்கிறது சுவாமி தான், ஆனாலும் ஆரூர் பெருமான் அவர் தனி இல்லையா. ஒவ்வொரு இடத்துலயும் அவரை வணங்குறது சந்தோஷம்தான். ஆரூர்ல பெருமான ஆரூர்ல போய் வணங்குறது தான் அந்த மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமிய போய் நான் நினைக்கணும், சுவாமியை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, ராத்திரி நேரமும் நினைக்கிறேன், பகல் நேரமும் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்? 5 பதம் அப்படிங்கிற சொல்லை சொல்லுகின்றார். பதம் அப்படின்னா பொதுவா வார்த்தை தானே, ஆனா 5 எழுத்துன்னு தானே நம்ம பொதுவா சொல்லுவோம். அது 5 எழுத்தாக இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பதத்தை, ஒரு வார்த்தையை நமக்கு நினைவூட்டும். சி என்ற எழுத்து சிவத்தை, நம்ம எல்லாரும் படிச்ச ஒன்று. வ என்ற எழுத்து சக்தியை, ய உயிரை, ந மறைப்பாற்றல் திரோதானத்தை, ம மலம் அப்படின்னு 5 எழுத்தும் 5 வார்த்தைகளை நமக்கு நினைவூட்டும் இல்லையா. அதனால அவர் மொத்தமாவே அதை 5 பதம் அப்படின்னே சொல்றாரு. அந்த 5 பதம், அந்த 5 எழுத்தை சொல்லி 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 என்ன செய்யலாமா, நம்ம இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா, வலிமையான வினை, ஒரு பெரிய பாவ மூட்டை, அது எல்லாம் அப்படியே எழுந்து நம்மளை மூடிடும் மாதிரி வருமா, தொல்லைகளை கொடுக்குமா. முன்னாலேயே சேர்த்து வச்ச பாவ மூட்டை அப்படியே இப்பவும் சேர்ந்து செய்ய அப்படியே நம்மளை மூழ்கடிக்கிற மாதிரி துயரத்தை கொடுத்து கொண்டே இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த வினைகள் எல்லாம் மூடுவதற்கு முன்னால, நம்ம அப்படியே ஒரு இடத்துல வச்சு அமுக்கிறதுக்கு முன்னால என்னுடைய சிந்தனை இருக்கே, இந்த இறைவனுடைய 5 எழுத்தை நான் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன்னா, முன்னாலே பார்த்திருக்கோம் இல்லையா, சிந்தைங்கிறத இடம் தான் இருக்கிறதுலே இறுதியான இடம். சிவனவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் என் சிந்தைக்குள் நின்றான். ஏன்னா அதுக்கு முன்னால நான் இதுக்கு முன்னால இன்னொரு 3 இது இருக்கு இல்லையா, அந்த 3ம் கடந்துதான் சிந்தைக்கு வரணும். சிந்தை அதுல சிந்தைக்கு வந்துட்டுன்னா அது அப்படியே தங்கிவிடும். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இது முதல் 3 மனத்தையும் புத்தியையும் அகங்காரத்தையும் கடந்து வந்துதான் சித்தத்துல தங்கும். அப்படி அந்த சித்தத்துல அதனை ஆராய்ந்து கொண்டே இருந்தால் நமக்கு இந்த வினைகள் எல்லாம் மூடாது என்று கூறிவிட்டு, அப்படிப்பட்ட இருக்கின்ற எனக்கு அருளக்கூடிய பெருமான் இருக்காரே, அவர் தென் திருவாரூர். இங்கே தென் என்பது அழகான அப்படிங்கிற பொருள்ல வருது. அழகான திருவாரூர்ல இருந்து போய் உள்ள நுழைஞ்சு என்னுடைய தந்தைக்கும் பிரானாக இருக்கின்றவர் யாரு, ஆரூர் பெருமான். அவரை நான் போய் எப்ப பார்க்க போறேன், அப்படி என்னைக்குதான் பார்க்க போறனோ தெரியலையே அப்படின்னு நடந்துகிட்டே பாடுறாரு. இது பாடலை பார்ப்போம்.
அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா. பராமரித்தல், பராமரியா என்றால் ஆராய்ந்து என்ற பொருளிலே வருகின்றது. சிந்தை பராமரியா தென் திரு ஆரூர் புக்கு எந்தை பிரானாரை என்றுகொள் எய்துவதே. என்னுடைய பிரானாகிய என் தந்தைக்கும் பிரானாக இருப்பவரை நான் என்றைக்கு சென்று பார்ப்பேன் என்று மனம் வருந்தி, ஐயோ நான் அவரை போய் என்னைக்கு பார்க்க போறேன், எத்தனை நாளாச்சு அந்த ஆளை பார்த்து அப்படின்னு வருத்தி வேகமா நடந்துட்டே பாடியிருப்பார் இதை. அடுத்து இரண்டாவது பாடல்ல என்ன கூறுகின்றார் என்றால், இந்த நான் இதுவரைக்கும் செய்து வச்சு சேர்த்த வினைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படி நிக்குது எனக்காக. வா நீ தானே இத்தனை வினையும் செய்தல்ல, வா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வினைகள் எல்லாம் நின்றுகிட்டு இருக்கு. அப்படி நிற்கின்ற வினைகளுடைய கொடுமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொடுமையை அதெல்லாம் நான் என்னை விட்டு நீங்கணும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? அது நீங்குகின்ற வழி, அந்த நீங்குகின்ற வழி என்ன? நீங்குவதற்கு ஒரு வழியை காட்டியிருக்காரு அவரு. என்ன செய்யணும்னா, காலையும் மாலை 2 பொழுதும் நெருங்கிய மலர்களை தூவி, அதாவது 1 2ன்னுலாம் இல்லை, நிறைய நெருங்கிய மலர்லாம் தூவி அப்படியே சுவாமியை சுத்தி சுத்தி வலம் வரும் பொழுது என்ன ஆகும்? அப்படி ஆஹா பெருமானை வணங்குறேன் 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 அப்படின்னு சொல்லி அதே நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் குளிர்ந்து விடும். அப்படி குளிர்ந்து விடக்கூடிய அளவிலே தான் இறைவனை வணங்கும் பொழுது எனக்கு ஒரு அனுபவம் கிட்டும். அப்பொழுது தென்றல் இருக்கிறதே, அந்த தென்றல் அப்படி நறுமணத்தோட வீசுமா. எங்க? திருவாரூர்ல. தென்றல் ஏன் நறுமணத்தோட வீசுது அப்படின்னா, நிறைய சோலைகள் இருக்கு, சோலைகளிலே மலர்கள் இருக்கு. அப்படிப்பட்ட அழகான திருவாரூர், அங்க இருக்கின்ற பிரான் இருக்கார, அவரை போய் நான் என்னைக்கு பார்க்க போறேன் அப்படின்னு இரண்டாவது பாடல்ல கூறுகின்றார். முதல் பாடல்ல என்ன சொல்றாரு? அந்த 5 பதமும் சொன்னா, நான் பழசா சேர்த்து மொத்தமா வச்சிருக்கனே, என்னை மூட்டையா மூடக்கூடிய அளவுக்கு இந்த வினைகள் அதெல்லாம் நீங்குகின்ற வண்ணம் 5 எழுத்தை கூறி அவரை வணங்கணும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ முதல்ல சொன்னது பழவினை, இப்ப சொல்றது இப்போ என் பக்கத்துல நிக்கிற நான் நின்ற வினை கொடுமை, நான் செய்து அப்படி காத்துட்டு நிக்கிற வினை இருக்கே, அந்த நின்ற வினை கொடுமை நீங்க 2 பொழுதும், காலையும் மாலையும் 2 பொழுதும் துன்று மலரிட்டு சூழும் வலம் செய்து தென்றல் மனம் கமழும் தென் திருவாரூர் புக்கு எந்தன் மனம் குளிர என்றுகொள் எய்துவதே. என்னுடைய மனம் குளிரும் வண்ணம் நான் என்னைக்கு போய் அவரை பார்க்க போறேன். ஆக இதுவரை அந்த அவரை பிரிந்து இருப்பது ஆற்றாமை, பிரிவாற்றாமையினால் மனம் கொதிக்கின்றது. அப்ப அவரை சந்தித்து அவரை வணங்கிவிட்டால் என்னுடைய மனம் குளிர்ந்து விடும். அது என்னைக்குப்பா நடக்க போகுது என்று அவர் வினவுகின்றார். இந்த இப்ப நமக்கு எல்லாருக்கும் அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு அறியாமை இருக்கின்றது. என்ன அறியாமை அப்படின்னா, இதுக்கு முன்னாலே என்னென்ன பிறவி எடுத்தோம்லாம் நமக்கு தெரியாது, அதுல என்னென்ன செய்துட்டு வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப பிறந்திருக்கோம், இந்த இதுல செய்துட்டு இருக்கோம். ஆனா இதுவுமே நாம ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சிட்டு இருப்போம். அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எனக்கு நல்லதாக செய்து கொண்டு மற்றவர்களுக்கு கெடுதலை செய்துட்டு இருக்கலாம், அது தீவினையாகவே இருக்கலாம். அதனால முன்னால உள்ளதெல்லாம் எனக்கு தெரியாம போயிருது, அது ஒரு அறியாமை தான். அதை சொல்றாரு, முன்னால நடந்ததெல்லாம் அறியாமையினால அப்படி இருக்கு, அது தெரியாம இருக்கு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு அறியாமையும் இருக்கு. அது என்னது? வருங்காலத்துல எனக்கு என்ன அப்படிங்கிறது, அந்த இதுவும் எனக்கு தெரியவில்லை. ஆனா தெரியலையே தவிர ஆசை இருக்கு, இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கு. அதனால இது பழைய காலத்துல என்ன நடந்ததுன்னே தெரியாம இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குன்னா, அப்படிப்பட்டன்னா அதெல்லாம் ஒழியணும். அந்த துன்பம் எல்லாம் ஒழியணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, சென்னெல்லாம் விளையிற வயல்கள்லாம் நிறைஞ்சிருக்கான். எங்க? அழகான திருவாரூர்ல. அந்த திருவாரூருக்கு உள்ள நுழைஞ்சு என்னோட உயிருக்கு இன்னமுது மாதிரி இருக்கின்றவன். அமுதம் அப்படிங்கிறது என்னது? நிலைத்த தன்மையை தரக்கூடியது. சுவாமி யாரா? இன்னமுதமா. சுவாமி உயிருக்கு இன்னமுதமாக இருக்கின்றவர். அவரை போய் நான் என்னைக்கு சேர போறேன் என்று கேட்கின்றார். பழைய பிறவிகள்
அதிலே என்னங்கிறதே தெரியாத அறியாமை இருக்கு எனக்கு. வருங்காலத்துல இதெல்லாம் நடக்கணும் அப்படிலாம் நினைச்சு எனக்கு நிறைய ஆசைகள் நினைவுகள் இருக்கு. இந்த ரெண்டாலையுமே எனக்கு துன்பங்கள் வரலாம். ஏன்னா சென்ற காலத்துல நான் என்ன பாவம் பண்ணேன்னே தெரியாம இருக்கு, அது ஒரு அறியாமை. இனி வருங்காலத்துல இதெல்லாம் வேணும் அப்படிலாம் நான் ஆசைப்படுறேன். என்னெல்லாம் வருங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? எப்படி பழைய காலம் முற்காலம் நமக்கு தெரியாதோ அதே மாதிரி பிற்காலம் வரக்கூடிய காலமும் நமக்கு தெரியாது. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? அதனால பின்னால விளைகின்ற துன்பம் என்னதுங்கிறது கூட தெரியாது. இந்த பழைய பிறவி அறியாமை, வரக்கூடிய பிறவியை பற்றிய நினைவு, ஆசை, இதெல்லாம் நமக்கு துன்பத்தை தான் தருகின்றன. அதெல்லாம் ஒழியணும்னா சுவாமியை வணங்கணும். ஏன்னா அவன் என்னுடைய உயிருக்கே இன்னமுதம் போன்றவன் என்று கூறுகின்றார். இதுல ஒரு குறிப்பாக கூட நாம எடுத்துக்கிடலாம் அப்படின்னு உரையாசிரியர் சொல்கிறார். முன்னை முதற் பிறவின்னு சொல்றாரு இல்லையா? அது இவருக்கு அங்க கைலாயத்துல இருந்தார் இல்லையா? அதை பற்றி அறியாமை தானே முதல்ல இருந்தது. அதனால தானே அவர் முதல்ல ஒரு திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு அது திருமணம் வரைக்கும் சென்ற நேரம். அப்ப அறியாமை தானே. அப்ப அதுலயும் அவருக்கு துன்பம் தானே வந்திருக்கும். அவர் அதிலேயே மூழ்கி இருந்தார். நான் சுவாமி தடுத்தாட்கொள்ளவில்லை என்றால் அப்படி உலகிலுக்குள்ளதானே போயிருப்பாரு. இங்கே கமலினி அனிந்திதை 2 பேரையும் மணக்கிறதுக்கு தானே அவர் பூலோகத்திலேயே பிறவி எடுத்தார். அது இல்லாமல்லாம் போயிருக்கும் அது. அதனால அது அறியாமை அப்படின்னு அதையும் நாம் நினைவில் கொள்ளலாம் அப்படின்னு உரையாசிரியர் கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 3வது பாடல். முன்னை முதற்பிறவி மூது அறியாமையினால் பின்னை நினைந்தனவும் பேதுறவும் ஒழிய. பேதுறவும் ஒழிய. பேதுறவு அப்படின்னா துன்பம் உறுதல். பின்னை நினைந்தனவும் பேதுறவும் ஒழிய சென்னல் வயல் கழனி தென் திருவாரூர் புக்கு என்னுயிர்க்கு இன்னமுதை என்று கொல் எய்துவதே என்று இந்த 3வது பாடல் மூலம் நமக்கு கருத்தினை விளைவிக்கின்றார். அடுத்து நமக்கு இந்த உயிர் இந்த உடம்போடு ஒட்டி இருக்கும் பொழுது நினைவு இருக்கும், என்னென்ன செயல்பாடு இருக்கும், சிந்தித்து செயல்பட முடியும். அப்படி இந்த உயிர் நம்மோடு இருக்கின்ற வேளையிலே நமக்கு நல்ல நினைவுகள் இருந்தா நம்முடைய செயல்பாடும் ஒன்றாக நல்லதாக இருக்கும். எப்பவும் மனம் எதை சிந்திக்கின்றதோ அதைத்தான் நாம் செயலாற்றுவோம். சிந்தை நன்றாக இருந்தால் நம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நாம் செய்கின்ற செயல்களும் நல்லதாக இருக்கும். ஆனா நல்ல நினைப்பே இல்லைன்னு வைங்களேன், அது நீங்கிச்சுன்னா என்னாகும்? நாம என்னதை வேணாலும் செய்வோம். எந்த நல்ல நினைப்பே இல்லைங்கும் போது தீயதான் நினைச்சிருப்போம். அப்ப தீயவற்றையே செய்வோம். அப்போ மற்ற உயிர்களுக்கு தீங்கு இழைக்கின்றது அப்படிங்கிறது கூட நடக்கும். தீங்கை இழைக்க வேண்டும்ங்கிற எண்ணம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் குற்றம் தானே. அப்படிப்பட்ட குற்றங்கள் அடியோட எனக்கு இல்லாம போகணும். அதாவது எப்படி என்ன கேட்காரு? தீய எண்ணங்கள்ங்கிற குற்றம் இருக்கக்கூடாது. அந்த தீய எண்ணங்களினால் கொல்லுதல் வரைக்கு செல்லக்கூடிய தீய செயல்களும் இல்லாம போகணும். அந்த குற்றமும் இருக்கக்கூடாது. இந்த கொலை, களவு, காமம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரியான அத்தனை குற்றங்களும் என்னுடைய உயிரை வாட்டாமல், என் மனதிலே நிலைக்காமல் அத்தனையும் அப்படியே அத்து போயிடணும் எனக்கு. அதாவது என் சிந்தனை நல்லதாகவே இருக்கணும். நல்ல சிந்தனையாக இருந்தா எப்படி இருக்கும்? இறைவனை பற்றியதாக இருக்கும், அல்லது கூடவே இருக்கின்ற அடியார்கள் பற்றியதாக இருக்கும். அப்ப நல்ல வழியில தான் நம்முடைய நினைப்பு போனா நம் வாயிலை வருகின்ற சொற்களும் நல்ல வகையாகவே இருக்கும். அதனால இங்கே அப்படி கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். 4வது பாடல். அது அந்த அப்படிப்பட்ட அவையெல்லாம் அற்று போகின்ற வகையிலே என்ன செய்ய வேண்டும்? அதை அற்று போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நெல்லு விளைஞ்சதுன்னா நமக்கு உணவாக இருக்கும் இல்லையா? நெல்லு வயல்ல விளைஞ்சதுன்னா நமக்கு எல்லாம் உணவு. ஆனா இங்க திருவாரூர்ல விளையிற நெல் இருக்கே, அது செல்வம்னே சொல்லலாமா. உணவாக இருக்குங்கிறதோட நிப்பாட்டக்கூடாதான். அது செல்வம் அப்படின்னு சொல்றாரு. செல்வமாகவும் இருக்கக்கூடிய நெல் விளைகின்ற வயல்களால் சூழப்பட்ட அழகான திருவாரூர், அதோட எல்லைய மிதிச்சு அதுக்கப்புறம் என்னைக்கு உள்ள போய்
நான் சுவாமியை பார்க்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு கூறுகின்றார். அதாவது அதோட எல்லையை மிதிக்கிறது கூட அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை தருது. எல்லையை மிதித்து அப்புறம் ஊருக்குள்ள போய் என்னைக்கு நான் அவரை போய் பார்க்க அப்படின்னு வருத்தத்தோடு 4வது பாடலை பார்ப்போம். நல்ல நினைப்பொழிய நாட்களில் ஆறுயிரை கொல்ல நினைப்பனவும் குற்றமும் அற்று ஒழிய, அதாவது நல்ல நினைப்பு ஒழிந்த நாட்கள், அப்புறம் மற்ற உயிர்களுக்கு தீங்கு நினைவிக்கின்ற அளவுக்கு உள்ள நினைப்புகள், அது போன்ற மற்றைய குற்றங்கள், இந்த 3ம் அற்று போகும்படி, இல்லாமல் போகும்படி நல்ல நினைப்பு ஒழிய நாட்களில் ஆறுயிரை கொல்ல நினைப்பனவும் குற்றமும் அற்று ஒழிய செல்வ வயற்கழனி தென் திருவாரூர் புக்கு எல்லை மிதித்து அடியேன் என்று கொல் எய்துவதே என்று, அந்த எல்லையை மிதிச்சா கூட போதும்பா, எனக்கு சந்தோஷம் தாங்காது என்று அவர் எல்லையை மிதிக்கின்ற நேரத்தை காட்டி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். அடுத்து இறைவனுடைய திருமேனி அழகை நமக்கு விவரிக்கின்றார். அவர் யாராம், அவர் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நமக்கு சொல்லுகின்றார். நல்ல விஷத்தோட நிறம் கருமை, அந்த மாதிரி கருமையான மாமரம், அது கடலுக்குள்ள நின்னுதான். யாரு? சூரபதுமனை சொல்றாரு. அந்த கடலுக்குள்ள மாமரமா நின்னவனை இரு கூறாக அழித்த முருகப்பெருமான், அவருடைய தகப்பனாக்கும் இவரு. அதாவது நீங்க சூரபதுமனை தனக்குள் அவனை மாய்த்து கடலுக்குள் நின்ற மாமரமாக நின்றவனை இருகூறாக பிளந்து சேவலும் மயிலுமாக கொண்டவன் அப்படின்னு முருகன் பெருமையா பேசுறீங்கல்ல, அந்த பெருமையா பேசக்கூடியவருக்கே அப்பா இவர் அப்படின்னு சுவாமியை நமக்கு அறிமுகம் செய்கிறார். அவர் என்ன அணிந்திருக்கின்றார் என்றால், சுடுகாட்டில் கிடைக்கக்கூடிய வெந்த சாம்பலை தன் மேனி முழுவதும் பூசி இருக்கின்றார். அப்போ மேனி பூரா சாம்பலை பூசியிருந்தா அப்ப அவர் இப்போ ஒரு நல்ல ஒளி வீச மாட்டார் இல்லையா, ரொம்ப அவர் அப்படி கொஞ்சம் டல்லா தானே தெரிவாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்கப்பா. சாம்பலை மேல பூசினாலும் அவர் ஒளியோட இருப்பாரு, ஒளி வீசுகின்ற ஜோதி. அவர் சாதாரண ஜோதி இல்ல, பரஞ்சோதின்னு மற்ற இடங்கள்ல கூறுவார். இங்க அந்த பரம் என்ற சொல்லை சொல்லல, ஆனா அவர் ஜோதியாக இருப்பவர். கையில எதை வச்சிருக்காரு அப்படின்னா, வலிமை வாய்ந்த மண்டையோட்டை கையிலே கொண்டு, அதை கொண்டு என்ன செய்வாராம், ஒவ்வொரு வீடா சென்று பலி தேர்ந்து வருபவர். அப்படி பலி தேர்ந்து வருகின்ற அவன் கொலை தொழிலை செய்யக்கூடிய புலி இருக்கே, அத தன்னுடைய ஆடையாக, புலியதழை அணிந்தவன் இல்லையா, புலி தோலை அரை கசைத்தவன் தானே, அந்த புலி தோலை அணிந்திருப்பவன், எல்லாவற்றிற்கும் முதல்வன் அவன்தான். அப்பேற்பட்டவன் அப்பேற்பட்டவன் எங்க இருக்கான்? ஆரூர்ல இருக்கான். அதனால ஆரூருக்குள்ள போய் நான் எப்ப பார்க்க போறேன்னு தெரியலையே என்று கேட்கின்றார். அவ்வளவும் பாருங்க, முதல்ல பெருமையை சொன்னாரு, அப்புறம் பயங்காட்டுதாரு. சுடுகாட்டுல உள்ள வெந்த சாம்பலை பூசி இருக்காருப்பா, ஆனா ஒளியோட இருப்பாருப்பா. அவர் புலி தோலை அணிந்திருப்பார், கையில மண்டையோட்ட வச்சிருப்பாரு, ஆனா எல்லாவற்றிற்கும் ஆதி அவர்தான் அப்படின்னு சொல்கின்றார். கடலுள் காய்ந்தவன், கடுவரி அப்படின்னா நஞ்சு மாதிரி கருமை நிறமுடைய மாமரம். கடலுள் காய்ந்தவன் யாரு? முருகப்பெருமான். கடுவரி கடலுள் காய்ந்தவன் தாதையை முன் சுடு பொடி மெய்க்கு அணிந்த சோதியை வன்தலைவாய். அந்த வன்தலைவாய்ங்கிற வார்த்தையை அப்படி தனியா வச்சுக்கோங்க. வன்தலைவாய் அடுப்புலி அடையனை ஆதியை ஆரூர் புக்கு. அதுக்கப்புறம் அந்த வன்தலைவாயை கொண்டு வந்து இங்க சேர்த்துக்கோங்க. வன்தலைவாய்க்கு இடு பலி கொள்ளியை. நீங்க இந்த கொள்ளி அப்படிங்கிற சொல்ல பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? தீ, அந்த கொள்ளின்னு தானே ஞாபகம் வரும். இது அப்படி இல்லை, இது பெயர் சொல். அந்த பலியை கொள்கின்றவன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொய்யை சொல்லுகின்றவன் பொய் சொல்லி அப்படிமோல, அதேதான் இங்க பலி கொள்ளி, பலியை கொள்பவன். அதனால அவரை பலி கொள்ளி என்று அழைக்கின்றார். முதல்ல பாடுவார் இல்லையா, முதல் பாட்டுல பித்தா பிறை சூடி, அது பேர் தானே, பிறையை சூடியவன், அதனால அவர் பிறை சூடி அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்தலைவாய்க்கு இடு பலி கொள்ளி, அப்பேற்பட்ட பெருமானை பலி கொள்ளியை நான் என்று கொல் எய்துவதே, என்னைக்கு போய் பார்க்க போறேன் என்று கேட்கின்றார். நல்லா இருக்குல்ல, வித்தியாசமான பேரா இருக்குல்ல. வன்தலைவாய்க்கு இடு பலி கொள்ளி நான் என்று கொல் எய்துவதே.
6வது பாடல்ல என்ன சொல்கின்றார் என்றால், இதுலயும் அப்படி ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாடி இருக்காரு சுந்தரர். அப்படி போட்டு அதை கொண்டு இதை வந்துன்னு பார்த்து நான் முதல்ல பாடலை வாசிக்கிறேன். நான் பார்த்த உடனே பொருள் நமக்கு புரியுதாங்கிறத பார்ப்போம். சூழ் ஒளி நீர் நிலம் தீ தாழ்வழி ஆகாசம் வாழ் உயர் வெங்கதிரோன் வண்டமிழ் வல்லவர்கள் ஏழிசை ஏழ் நரம்பின் ஓசையை ஆரூர் புக்கு ஏழுலகாளியை நான் என்றுகொள் எய்துவதே. கடைசி வரி புரியிறாப்புல இருக்கு. 7 உலகு ஆளி. அந்த முதல்ல அதுல சொன்னார் இல்லையா, பலி கொள்ளி அப்படின்னு. அதே மாதிரி உலகு ஆளி, உலகை ஆள்கின்றவன். உலக ஆளியை நான் என்றுகொள் எய்துவதே. சரி, இது புரியுது. 7 உலகத்தையும் ஆளக்கூடிய பெருமான், அவரை நான் இன்னைக்கு போய் சேர போறேன். ஆனா அந்த முதல் 3 வரி இருக்கு, முதல் 2 வரி, 3வது வரி கூட நமக்கு புரியுது. ஏழிசை ஏழு நரம்பின் ஓசையை, ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய இன்னமுதாய் சொன்னார்லே, அதே மாதிரி எத்தனையாக இருப்பவன் இறைவன் தான். ஏழிசையாக இருப்பவன் அவன் தான். 7 நரம்பின் ஓசை, அந்த நரம்பின் வழியாக வருகின்ற ஓசையாக இருப்பவனும் அந்த இறைவன் தான். இந்த 2 வரியும் புரிஞ்சிருது. முதல்ல உள்ள 2 வரி, சூழ் ஒளி நீர் நிலம் தீ தாழ்வழி. வழி காற்று தெரியுது, அது ஏன் தாழ்ன்னு சொல்றாருங்க? ஆகாசம் வாழ் உயர் வெங்கதிரோன் வண்டமிழ் வல்லவர்கள். வண்டமிழ் வல்லவர்கள் கூட நமக்கு ஓரளவு புரியுது. இந்த முதல்ல இருக்குது இல்லையா, அந்த அதுலதான் வார்த்தை ஜாலம். இதுல நமக்கு அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு அடை மாதிரி சொல்லுறத முதல்ல பார்ப்போம். சூழ், அது ஒரு அடைமொழி, இன்னொன்றை விவரிக்கின்ற சொல்லாக இருக்கின்றது சூழ். அதுக்கப்புறம் ஒளி, அதுக்கப்புறம் தாழ், அதுக்கப்புறம் வாழ், அதுக்கப்புறம் உயர். இப்போ சூழ் ஒளி தாழ் வாழ் உயர். இப்ப இதுக்கு என்னது? இந்த 5 வார்த்தைகளும் எதை விவரித்திருக்கும், எதற்கு அடைமொழியாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா? சூழ், எல்லாவற்றையும் சூழ்ந்து இருப்பது எது? காற்று. சூழ் காற்று. அப்ப சூழ் வழி தானே. அப்புறம் ஒளியை தருவது எது? தீ. அப்புறம் தாழ்ந்த பகுதியை பார்க்க போவது எது? நீர். எல்லாரும் வாழ்வதற்கு இடம் தருவது எது? நிலம். உயர்ந்து இருப்பது எது? ஆகாசம். ஆக சூழ் காற்று, ஒளி தீ, தாழ் நீர், வாழ் நிலம், உயர் ஆகாசம் அப்படின்னு அங்கங்க இருக்கிற அடைமொழிய அங்க மற்றதோட பொருத்தமானதோட கொண்டு சேர்த்து நாம் பொருள் கொள்ள வேண்டும். சூழ் ஒளி நீர் நிலம் தீ தாழ் வழி ஆகாசம் வாழ் உயர் வெங்கதிரோன் வண்டமிழ் வல்லவர்கள். இந்த இத்தனையும் உடைய இறைவன் எப்படியாக இருக்கின்றான் அப்படின்னா, எல்லா உயிர்களும் வாழக்கூடிய நிலமாக இருக்கின்றான். தாழ்வான நிலைக்கே செல்லக்கூடிய நீராக இருக்கின்றான். ஒளியை உடைய ஒளி வீசக்கூடிய தீயாக இருக்கின்றான். எல்லா இடத்தையும் சூழ்ந்து வீசுகின்ற காற்றாக இருக்கின்றான். உயர்ந்து காணப்படுகின்ற நமக்கு, அதாவது ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனாலும் நாம ஆகாசம்னு மேலதானே பாக்குறோம் இல்லையா? அதனால உயர்வாக இருக்கின்ற ஆகாயமாக இருக்கின்றான். அதே மாதிரி கதிரவனாகவும் இருப்பவன் அவன். இப்படிப்பட்ட அவன் அந்த ஏழிசையாக இருக்கான். அந்த ஏழிசையை வகுத்தவர்கள் யாரு? நல்ல வளமை மிகுந்த தமிழிலே வல்லவர்கள். அவர்கள்தான் அந்த ஏழிசை, அதன் 7 நரம்பின் ஓசை இத்தனையும் வகுத்து தந்தவர்கள். இப்படி எல்லாமாக இருக்கின்ற அவன் 7 உலகத்தையும் ஆளக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அவனை போய் நான் எப்ப தலை கூட போறேன், அவனை போய் நான் என்று சேர போறேன் அப்படின்னு கேட்கின்றார். பாடலை இன்னொரு முறை வாசிக்கிறேன். சூழ் ஒளி நீர் நிலம் தீ தாழ் வழி ஆகாசம் வாழ் உயர் வெங்கதிரோன் வண்டமிழ் வல்லவர்கள் ஏழிசை ஏழ் நரம்பின் ஓசையை ஆரூர் புக்கு 7 உலகு ஆளியை நான் என்றுகொள் எய்துவதே என்று 6வது பாடல் நமக்கு விளக்கம் தருகிறது. 7வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்று பார்த்தால், உமையம்மையை கூறுகின்றார். அவளுடைய இடை கொம்பு மாதிரி இருக்கின்றது. அப்படி கொம்பை போன்ற நுண்மையான இடையை உடைய உமையை தன்னுடைய ஒரு கூறாக கொண்டிருக்கின்றார். அவன் திருநீறு அணிந்திருக்கின்றான். வாசம், நல்ல வாசனை மிகுந்த அந்த திருநீரை அவன் அணிந்திருக்கின்றான். நமக்கு
இப்போ பணி செய்கின்ற நேரத்திலே பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் நமக்கு தேவையானது பணம் தேவைப்படும் போது இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சேமித்து வைப்போம் இல்லையா, அதை வைப்பு என்று கூறுவோம் இல்லையா, வைப்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அது என்னது, நமக்கு ஒரு பாதுகாப்பு. இங்கே எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் பாதுகாப்பு. இறைவனை என்ன சொல்லுவாரு, எய்ப்பினில் வைப்பே என்று பாடுவார் இல்லையா, அதே இங்கேயும் அதே மாதிரி கூறுகின்றார். எல்லா உயிர்களுக்கும் இறைவன் பாதுகாப்பாக இருப்பார். அவனை தேவர்களோடு ஒருவன் என்று ஒப்பாக கூறுகின்றார். தேவர்களோடு ஒருவனா அப்படின்னு நமக்கு கொஞ்சம் இதா ஒரு திகைப்பு தோன்றும் இல்லையா. தேவர்கள் அவர்களுக்கும் தேவன் இல்லையா இவனை போய் எப்படி தேவர்களுக்கு ஒப்பானவன் என்று கூற முடியும் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் அந்த அளவு பக்குவமுடையவர்களாக இருக்க முடியாது இல்லையா. அதாவது ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விதமான பக்குவத்தோடு இருக்கும். சிலர் நன்றாக அத்தனையும் புரிந்து கொள்வார்கள். அதுக்காகத்தானே சுவாமிக்கே 3 வகையான வடிவம், உருவம் உண்டு, அருவுருவம் உண்டு, அருவம் உண்டு. ஏன்னா எல்லாருமே அருவமான இறைவனை வணங்குங்கள்னா அந்த ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டுதான் நம்ம கண்ணை மூடி தியானிக்க முடியும். அப்ப நமக்கு பக்குவம் ரொம்ப இருந்தா தான் அருவத்தை அப்படியே அருவமான நிலையில இருக்கின்ற இறைவன் வணங்க முடியும். ஆனா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் இறைவன் அருவமானவன் அப்படி அவனை மனசுக்குள்ள கொண்டு நீ வணங்கிக்கோ அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு மனசுலே அது நினைப்புக்கு வருவது கஷ்டம். இப்ப அந்த ஒரு மேல்நாட்டிலே ஒரு கதை உண்டு. அதாவது அவர்கள் வணங்குகின்ற இறைவனுக்கு உருவம் கிடையாது என்று அவர்கள் உருவ வழிபாடை வெறுப்பவர்கள். இப்ப அந்த குழந்தைகிட்ட எல்லாரும் கண்ணை மூடி சாமி கும்பிடும் போது ஒரு சின்ன குழந்தையும் அதே மாதிரி கும்பிடுமா. அப்ப நீ அப்படி கண்ணை மூடி சாமி கும்பிடும் போது உன் மனசுல ஏதாவது ஒண்ணு வரணும் இல்ல, ஒரு எண்ணம் வரும்ல. என்ன வருதுன்னா, ஒரு தாடி வைத்துக்கொண்டு ஒரு வயதானவர் என் நினைவுக்கு வருவார், கடவுள்னு நான் நினைச்சேன்னா அதுதான் வரும். அதாவது அந்த குழந்தை வணங்க செல்கின்ற இடத்திலே தாடி வைத்துக்கொண்டு வயதான ஒருவர் கடவுளை நீ இப்படி வணங்கு அப்படி வணங்கு, இப்படி எல்லாம் கடவுள் பெரியவர்னு எல்லாம் பேசக்கூடியவர். அதனால கண்ணை மூடி சாமியை நினைக்கும் போது சாமியை பத்தி பேசிய ஒருவரைத்தான் நினைக்க தெரியும். ஏன்னா அது குழந்தை, அதற்கு அவ்வளவுதான் பக்குவம். அந்த பக்குவம் அடையாத இந்த பொண்ணுக்குன்னு சொல்லல, பொதுவா பக்குவம் அடையாதவருக்கு மக்களுக்கான கருத்து இது. தேவர்கள் அப்படின்னா அவங்க ரொம்ப பெரியவங்க, இவர் தேவர்களுக்கு ஒப்பானவர் அப்படின்னு இவருடைய பெருமையை அவர்கள் அறிகின்ற வகையிலே கூறுகின்றார். மற்றபடி இவர் தேவதேவன் இல்லையா, இவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவர்களும் வணங்குகின்ற தேவன் இவன். ஆனாலும் இது அந்த தேவ அவரை எல்லாரோட பொதுவாக நினைத்து கொண்டு வணங்குகின்றவர்கள், அவர்களுக்காக இந்த வார்த்தை இடப்பட்டது என்று உரையாசிரியர் கூறுகின்றார். அந்த ஒரு நிமிஷம் பாடலை பார்ப்போம். 7வது பாடல். கொம்பன நுண்ணிடையாள் கூரனை நீரணிந்த வம்பனை. வம்பன் என்பது மனம் மிகுந்தவன். நீரணிந்த வம்பனை எவ்வுயிர்க்கும் வைப்பினை ஒப்பு அமரர் செம்போனை நன்மணியை தென் திருவாரூர் புக்கு என்போனை என் பொனை என் மணியை என்றுகொள் எய்துவதே. திருவாரூர்ல இருக்கிறவன் யார் தெரியுமா, எனக்கு பொன் போன்றவன், என் மணி போன்றவன் அப்படின்னு பாராட்டிட்டு அவரை நான் என்னைக்கு போய் சேர போறேன் அப்படின்னு நினைந்து கொண்டு விரைந்து நடக்கிறார். அடுத்து 8வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், அவனுடைய அதிலும் தோற்ற பொலிவைத்தான் கூறுகின்றார். எப்படி என்றால், அவருடைய செஞ்சடை, நீண்ட செஞ்சடை, அதிலே கங்கை ஆற்றினை சூடியிருக்கின்றார். அதுல அந்த செஞ்சடையிலே கங்கையார் மட்டும் இல்லைங்க, ஆடக்கூடிய பாம்பினையும் சூடியிருக்கின்றார். கையில என்ன வச்சிருக்காரு, பருந்து சுத்திட்டு வருதான். அவர் கையில வச்சிருக்க வெண்டலைக்கு பருந்து மாமிசத்திற்காக வரும் இல்லையா, இது வெண்டலை இந்த மண்டை ஓட்டிலே ஒட்டி கொண்டிருக்க தசைக்காக அந்த பருந்து சுட்டுதான். அப்படிப்பட்ட மண்டையோட்டினை தன் கையிலே பலி தேர்வதற்கு வைத்திருக்கின்றார். தன் மேனியிலே நஞ்சு மிகுந்த அரவம் பாம்புகளை எல்லாம் அணிந்திருக்கின்றார்.
அப்பேற்பட்டவன் எங்க இருக்கான்? திருவாரூர்ல இருக்கான். அந்த திருவாரூர் எப்படிப்பட்டது? சேறு மிகுந்த வயல்கள். சேறு மிகுந்த வயல்கள்னா செழிப்பான வயல்களாக இருக்கணும் என்ன. அதனால சேறு மிகுந்த வயல்களால் சூழப்பட்ட அழகான திருவாரூர் புக்கு அவனை நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு அடையாளமும் நமக்கு காட்டுகின்றார். அவன் விடைக்குடியோடு இருப்பான் என்று கூறுவார். முதல்ல அவன் ஆறு கங்கை ஆற்றினை சடையிலே வச்சிருக்கான். மேல பாம்பு சூடி இருக்கின்றான், வெண்டலை ஏந்தி இருக்கின்றான், பல அரவங்களை தனக்கு அணிகலன்களாக அணிந்திருக்கின்றான், விடைக்கொடியோடு இருக்கின்றான் என்று கூறி அப்பேற்பட்டவரை நான் எப்ப போய் பார்க்க போறேன் என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். 8வது பாடல். ஆரணி நீழ்முடி மேல் ஆடு அரவம் சூடி பாரணி வெண்டலையில் பிச்சைகொள் நச் அரவன் சேரணி தன் கழனி தென் திருவாரூர் புக்கு ஏரணி எம்மிரையை என்றுகொல் எய்துவதே. ஏறு விடை அணி விடைக்கொடியை உடைய என்னுடைய இறைவனை நான் என்னைக்கு போய் சேரப்போறேன் என்று கேட்கின்றார். பாரு என்பது பருந்து சுற்றி வரக்கூடிய வெண்டலை என்று நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அடுத்து 9வது பாடல்ல என்ன சொல்கின்றார் என்றால், மாயோன் அந்த திருமாலும் சரி பிரம்மனும் சரி அவங்க தேடி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்பேற்பட்ட கிட்ட கூட போக முடியல. அப்பேற்பட்ட ஆதி அனைத்திற்கும் முழு முதல்வன் அவன்தான். அவன் உமையோடு எங்க இருக்கான் அப்படின்னா அழகான திருவாரூர்ல இருக்கான். அந்த அழகான திருவாரூரை நல்ல வலிமையான மதில்கள் சூழ்ந்து இருக்கு. அப்படிப்பட்டு அந்த இதுல நான் நினைக்கிறேன், அவனை போய் நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நினைச்ச உடனே எனக்கு என்ன ஆகுது, என் மனசெல்லாம் குளிருது. அவரை போய் பார்த்தா என் மனசு குளிர்ந்துரும் அப்படின்னு நினைக்கேன். பார்த்த உடனே என்னுடைய கண் குளிரும். என் கண் குளிர்ந்தனவேன்னு சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரி இங்க கண்ணு குளிரும் என்று அது என்னைக்கு போய் நான் அதை பார்க்க போறேன். அதை நினைக்கும் போதே மனசெல்லாம் குளிருது என்று கூறுகின்றார். 9வது பாடல். இதுல ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு கருத்தை வைக்கிறார். மண்ணினை உண்டு உமிழ்ந்த மாயனும். இதை முதல்ல பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் மண்ணை சாப்பிட்டு வாயை திறந்து அந்த சராசரங்களையும் காட்டின அந்த கதையை சொல்றாரோ அப்படின்னா அதுல உமிழ்ந்துங்கிற வார்த்தை வராதேன்னு நினைச்சுக்கிட்டே பார்த்தேன். அதே மாதிரி அதற்கு வேறு வேறு பொருள் தான் உரையாசிரியர்கள் கூறுகின்றார்கள். அதாவது ஊழிக்காலத்துல எல்லாம் ஒன்றினுள் ஒன்று அப்படி அடங்கி 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 அப்புறம் மொத்தமாக இறைவனுக்குள் அடங்கும். அப்புறம் திருப்பி புனர் உற்பவம், மீண்டும் படைப்பு தொடங்கும் பொழுது இறைவனிடமிருந்து வெளிப்பட்டு அந்த காரணத்திலிருந்து காரியம் வெளிப்பட்டு அப்படியே ஒவ்வொரு காரணத்துக்குள்ள இருந்து ஒவ்வொன்றாக வெளிவரும் இல்லையா, அதை நினைவு கொண்டு சொல்லுகின்றார். திருமால் இருக்காரே, திருமால் நீர் அப்படிங்கிற பூதத்துக்கு தலைவர். அதாவது நம்ம உண்மை விளக்கம் படிக்கும் பொழுது பார்த்திருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு அந்த 5 பூதங்களுக்கும் ஒவ்வொரு அதிதெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமால் நீர், அதற்கு அதிதெய்வம். அந்த நீருக்குள் எந்த தத்துவம் அடங்கும்? நிலம் தத்துவம் அடங்கிவிடும். அப்போ முதல்ல ஊழிக்காலத்துக்கு முன்னால அந்த ஊழி நடக்கிற பொழுது நிலம் என்ற தத்துவம் நீர் தத்துவத்துக்குள் அடங்கும். அப்ப எல்லாம் முடிஞ்சு அவ்வளவும் இறைவனுக்குள்ள அடங்கி திரும்ப ஒவ்வொன்றா வெளியில வரும்பொழுது நீர் தத்துவத்தில் இருந்து நில தத்துவம் வெளியே வரும். அதனாலதான் மண்ணினை உண்டு உமிழ்ந்த மாயன் முதல்ல உண்டு விடுகிறார் ஊழிக்காலத்துல. அப்புறம் திருப்பி புனர் உற்பவம் மறு படைப்பு நடக்கும் பொழுது அந்த நிலத்தை உமிழ்ந்து விடுகிறார். அதனாலதான் நிலத்தை தனக்குள் அடக்கி பிறகு வெளிப்படுத்துகின்றார் என்ற பொருளை கூறுகின்ற வண்ணம் மண்ணினை உண்டு உமிழ்ந்த மாயனும் என்று திருமாலின் பெயரை கூறுகிறார். மாயனும் மாமலர் மேல் அண்ணலும் நன்னறிய ஆதியை மாதினோடும் திண்ணிய மாமதில் சூழ் தென் திருவாரூர் புக்கு எண்ணிய கண்குளிர என்று கொல் எய்துவதே. அதை எண்ணும் பொழுது மனம் குளிர்கிறது, காணும் பொழுது கண் குளிரும். அது என்னைக்கு நடக்க போது எனக்கு தெரியலையே, நான் எப்ப பார்க்க போறேன் என்று
ஆசையோடு கூறுகிறார். அடுத்து 10வது பாடலிலே பொதுவாக 10வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைந்திருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்னா, யார் பாடுறா, எந்த தளத்துல இருக்க இறைவனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஊரைத்தான் சொல்றாரு, அங்க இருக்க இறைவன் கூட சொல்லல. ஏன்னா எங்க இருந்தாலும் சுவாமியை பார்க்கலாம், எந்த ஊர்ல இருந்தாலும் இவர் பார்த்திருக்கலாம். அங்க காஞ்சிபுரத்துல பார்த்திருக்காரு, எல்லா இடத்துலயும் வெண்பாக்கத்துல பார்த்தாரு, எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு தான் வராரு. ஆனாலும் நம்ம இங்க முக்கியத்துவம் எங்க? திருவாரூர் பெருமான். அதனால திருவாரூருக்கு தான் முக்கியத்துவம். திருவாரூரை பாடினேன், அதை நீங்களும் பாடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கூறுகின்ற வண்ணம் அமைத்திருக்கிறார். மின்னெடும் செஞ்சடையான் மேவிய ஆரூரை யார பாடிருக்காரு? மின்னல் மாதிரி ஒளி வீசுகின்ற நீண்ட செஞ்சடை அதை உடைய பெருமான் மேவி இருக்கின்ற ஆரூர், அதைத்தான் பாடியிருக்காரு விருதுல. மின்னெடும் செஞ்சடையான் மேவிய ஆரூரை யாரு பாடுனா? நன்னெடும் காதன்மையால் நாவலர் கோன் ஊரன். அதாவது மிகுந்த நன்மையை தரக்கூடிய மிகுந்த அன்போடு யாரு? நாவலர் கோன் ஊரன், நம்பியார் ஊரன். திருநாவலூரில் பிறந்த நம்பியார் ஊரன், நாவலர் கோன் ஊரன். என்ன சொன்னாரு? பன்னெடும் சொன்மலர் கொண்டு ஈட்டன பத்தும். அதாவது அவருடைய பேர் அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய அன்பு. அது அந்த அன்பினாலே சொல் மலர்கள் எல்லாம் எடுத்து மாலை மாதிரி புனைந்து 10 பாடல்களை சேர்த்து சுவாமிக்கு தந்திருக்காரு. பன்னெடும் சொன்மலர் கொண்டு இட்டன பத்தும். அந்த சொல் மாலைய சுவாமிக்கு கூடியவர்கள் 10 வல்லார் என்ன செய்வாங்களாம்? பொன்னுடை வெண்ணுலகம் நண்ணுவர் புண்ணியரே. இந்த 10 பாடல்களையும் மாலையாக சாத்தி இறைவனுக்கு சாத்தக்கூடியவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பொன்னுலகம். அது என்னன்னா, இப்போ இது நம்ம இருக்கிறது மண்ணுலகம், அங்கே பொன்னுலகம் சிவலோகத்தை கூறுகின்றது. அந்த பொன்னுலகம் சென்று அதிலேயே நிலைத்து நிற்பார்கள் என்று கூறுகின்றார். மின்னெடும் செஞ்சடையான் மேவிய ஆரூரை நன்னெடும் காதன்மையால் நாவலர் கோன் ஊரன் பன்னெடும் சொன்மலர் கொண்டு இட்டன 10 வல்லார் பொன்னுடை வெண்ணுலகம் நண்ணுவர் புண்ணியரே என்று இந்த 10 பாடல்களும் ஆரூர் பெருமான் மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற அன்பை நமக்கு விளக்குகின்றது. ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு எப்படி வணங்க வேண்டும்ங்கிறதுக்கு முதற்கொண்டு நமக்கு வழிகாட்டி கொண்டே செல்கின்றார். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி வணங்க வேண்டும், உருகி உருகி வணங்க வேண்டும், பேரன்போடு வணங்க வேண்டும் அப்படின்னு நமக்கு வரிசையாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பாடலிலும் நமக்கு வழிகாட்டி செல்கின்றார். அருள்நிறை வன்மீகநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை அல்லியம் கோதை நங்கை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய நீதி வாழிய, நெழ்ப்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.